வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை கீமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை கீமா மசாலா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்றைக்கி 2 எக் போல் எடுத்து நல்லா ஹார்டாக பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 முட்டை போல் பாயில் பண்ணி எடுத்து இந்த முட்டைக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து 4 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் காரத்திற்கு ஏற்ப, இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்தமல்லி தேவைக்கேற்ப, நறுக்கிய பெரிய சைஸ் வெங்காயம் 1, நறுக்கிய மீடியம் சைஸ் தக்காளி பழம் 1, உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. இந்த இன்க்ரீடியன்ட்டை வச்சுட்டு கலக்கலான முட்டை கீமா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்த இந்த 2 பாயில்டு எக்கு நல்லா நம்ம கிரேட் பண்ணிக்கலாம். நல்லா ஹார்டாக வச்சுக்கோங்க. முட்டையை நல்லா இது போல் துருவினீங்கன்னா முட்டை நம்மளுக்கு துருவி வரணும். நாம் வேக வச்சு எடுத்த முட்டையை பாருங்கள், நல்லா துருவி எடுத்துட்டேன். நல்லா பாருங்கள், முட்டையை நம்ம கீமா பண்ணிட்டோம், நல்லா துருவிட்டோம். இப்போ இந்த முட்டை துருவலை வச்சுட்டு நம்ம கலக்கலான மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் போல் ரிஃபைன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடு அடித்து மிதமான தீயில் வச்சுக்கணும். கம்ப்ளீட் ரெசிபி முழுக்கமே நம்ம மிதமான தீயில் வச்சு தான் செய்யணும். தாளிப்பு எதுவுமே இல்லை. ஸோ காஞ்ச இந்த எண்ணெயில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிடுமே நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். மிதமான தீயில தான் வச்சுருக்கோம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலை நம்மளுக்கு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நம்மளுக்கு வதங்கிடுச்சு. ஸோ பாருங்கள், லைட்டாக நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், ரொம்ப ப்ரௌன் கலர் வர தேவையில்லை. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோஸை நம்ம ஆட் பண்ணலாம். தக்காளியை சேர்த்துட்டோம், அதே போல் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நான் இப்போவும் ரெசிப்பியை மிதமான தீயில தான் வச்சுட்டுருக்கேன். ஹை ஃப்ளேம் வைக்கல. ரெசிபி முழுக்க நம்ம மிதமான தீயை தான் செய்யணும். ஏன்னா அப்புறம் நம்மளுக்கு கலக்கலாக வரும், நல்லாவும் வெந்து வரும். நம்மளுக்கு ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணுறதுனால இஞ்சி பூண்டினுடைய ஸ்மெல் நம்மளுக்கு போகணும், பச்சை மணம் மாறணும். மிதமான தீயில் 1 நிமிஷம் போல் வச்சுட்டு நல்லா ஸ்டீர் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டினியூஸாக நம்மளுக்கு இஞ்சி பூண்டினுடைய அந்த பச்சை மணம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடும். மிதமான தீயில் 1 நிமிஷம் போல் வச்சுட்டு இருந்தேன். இஞ்சி பூண்டினுடைய பச்சை மணம் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாஸை 1 by 1 ஆட் பண்ணலாம். நம்ம எடுத்த தனி மிளகாய் தூள், நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் 30 செகண்ட்ஸ் போல் வச்சுட்டு இருந்தேன். மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜெல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த எக்கை ஆட் பண்ணிடலாம். எக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ஸோ நல்லா கலந்து விட்டாச்சு. மிதமான தீயில் இருக்குது. இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கேற்ற தண்ணீர் ஆட் பண்ணியிருக்கிறேன். வெறும் ட்ரை மசாலா மாரி வேணும்னா கொஞ்சமாக நம்ம தண்ணீரை தெளித்து விட்டால் போதும். தண்ணீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் நல்லா கொதி வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கரெக்டாக கிடைச்சிடும். ஸோ 1 நிமிஷம் கழித்து நம்ம மசாலாவை ஆஃப் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். மசாலா நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொரியாண்டர் லீவ்ஸை சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம். கலக்கலான முட்டை கீமா மசாலா நம்மளுக்கு தயாராகிடுச்சு. ரொம்ப கலக்கலான முட்டை கீமா மசாலா எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த கலக்கலான ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கட்டாயமாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.